ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் திருச்செந்தூர் முருகன் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். இன்றைய விடியல் உனக்கு இந்த நல்ல நாள் நன்னாளாக இருக்கும், நல்ல நாளாக இருக்கும். தங்கமே, நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை. திருச்செந்தூர் முருகன் சொன்னதால் பலிக்கும். திருச்செந்தூர் முருகன் உன்னிடத்தில் சொன்னால் நிச்சயமாக பலிக்கும். இன்று நான் உனக்கு தரப்போவது நல்ல செய்தி. உன்னை வெறுத்தவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டப் போகிறாய். நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். ஆக இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான். திருச்செந்தூர் முருகன் சொல்வதை நம்புவாய்தானே? ஓம் முருகா போற்றி போற்றி என்று பதிவிடு. என் தங்கமே, நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியத்தோடு இருக்கிறாய், முழு பக்தியோடு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியாதா? உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த திருச்செந்தூர் முருகன் துணையாக இருந்து கொண்டிருக்கிறேன், நிழலாக இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்காகத்தானே உன் முருகன் இருக்கிறேன். என்னையே தஞ்சமடைந்த பிள்ளைக்கு நான் எல்லாம் செய்து விடுவேன். பயப்படாது, எல்லாம் சரியாகிவிடும். இந்த நம்பிக்கை உன்னிடத்தில் எப்போதும் இருக்கணும். முருகனின் ஆசி பெற்ற தங்க பிள்ளை நீ. செல்வச் செழிப்போடு வாழ்வாய். ஓம் முருகா போற்றி போற்றி என்று பதிவிடும். நீ நினைத்ததை இந்த திருச்செந்தூர் முருகன் நடத்தி வைக்க தயாராகிவிட்டேன். நிறைவேற்றி தருவேன் என்று நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கிறது தானே? நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். விதி என்று நீ எதையும் விட்டு விடாதே. தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு. நிச்சயம் துன்பங்கள் எல்லாம் முடிவுறச் செய்வேன். என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலம்தான். இப்போது இருக்கும் நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்துவதுதான் என் கடமை. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும். தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. மனதை திடமாக மட்டும் வச்சுக்கோ. நிச்சயம் நீ சறுக்கலிலிருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய். நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள். தேவையில்லாத வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்து விடு. வாழும் நாட்களை சந்தோஷமாக கழிக்கலாமே. என்னோடு இருக்கும் உனக்கும் என்னுடன் நட்புடன் இருக்கும் மனதும் நிம்மதியை நிச்சயம் பெற்றுத்தரும். கவலைப்படாதே. நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கச் செய்வேன். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. உன் முருகன் நல்ல செய்தியைத்தானே கொண்டு வந்திருக்கிறேன். இன்று இரவுக்குள் பார். நிச்சயம் உனக்காக ஏதாவது ஒரு வாய்ப்பை பெற தொடங்குவாய். பொறுத்திருந்து பார். உன் மனமானது இந்த நேரத்தில் சஞ்சலம் மட்டும் அடைந்து விடக்கூடாது. வேதனை மேல் வேதனைப்பட்டு என்னை சாதிக்கப் போகிறாய். எதை சாதிக்கப் போகிறாய்? தேவையில்லாத பேச்சை விட்டு விடு. உடம்பை பத்திரமா பார்த்துக்கோ. உன் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு ஆசை. வீணாக மற்றவர்களை பற்றி பேசி உன்னை நீயே இழந்து விடக்கூடாது. என் பிள்ளையான உன்னிடம் பேச ஆவலாக இருக்கிறேன். உன் முருகன் உன்னை நடுவே கைவிடுவதற்காகவா இதுவரை உன்னை கூட்டி வந்தேன்? இத்தனை நிகழ்வுகளை நிகழ்த்தினேன். எவ்வளவு பொறுமையோடு இருந்தாய். இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்துக்கோ. முருகனை நம்பு. நான் இருக்கிறேன். கலங்காதே. நான் அப்படியே உன்னை விட்டுவிட மாட்டேன். உன்னால் எதுவும் முடியாது என்று மற்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் நீ எப்படி பிரகாசிகமாக மாறப்போகிறாய், இருக்கப் போகிறாய் என்று அவர்களுக்கு தெரியாது. உன்னுள் பிரகாசம் வந்த உடனேயே அவர்கள் அரண்டு போவார்கள். ஆனால் அவர்கள் அரண்டு போனால் என்ன? அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். அது நாளைய விடியல். நாளை தீபாவளி திருநாளில்
நீ நினைத்தது நடக்கும். நாளை வாழ்க்கையில் அந்த ஒளியால், தீப ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டும் உன்னிடத்தில் இருக்கும். நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அத்தனை தடைகளும் துன்பங்களும் நாளை வழிவிட்டு விலகி போகும். தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேற நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய். இன்றைக்கே நான் ஆசீர்வதித்து விட்டேன் என் பிள்ளைக்காக. மங்களகரமாக வாழப்போகிறாய். மங்களகரமாக வாழப்போகிறாய். நீ எல்லாமே நினைத்தது கிடைக்கும். உனக்காக நான் இருக்கும் வரை என் பிள்ளைகளை கெட்ட எண்ணத்தோடு யாராலும் ஒருவராலும் நெருங்க முடியாது. தெரிஞ்சுக்கும். உன் வாழ்க்கையை இன்றைய நாள் வரை காயப்படுத்திய விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளாதே. ஒரு சில நிகழ்வால் நிகழ்ந்துவிட்டது. அது கர்மா என்று வச்சுக்கோயேன். கர்மா கழிவதற்குத்தான் நான் போராட்டம் பண்ணினேன். இனி நீ எதை தேடி ஓடுகிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. நீ கனவென்று எண்ணிய வாழ்க்கை நனவாகப் போகிறது. உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு இனிதே நடக்கும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உன்னை பற்றி புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. இன்று பார், உன் திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன், மிகப்பெரிய மங்களகரமான நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். நீ வேண்டியதை நான் வணங்கி தருவேன். வாரி வாரி வழங்கி தருவேன். நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடத்தில் கையேந்தி வரம் கேட்டாய். அந்த வரத்தை தரப்போகிறேன். கையேந்திய வரத்தை தரப்போகிறேன். நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்தது கைகூடி வரப்போகிறது. நீ விரும்பிய மன வாழ்க்கை அமையப் போகிறது. எந்த கெட்டதும் கெடுதலும் இனி உனக்கு நடக்காது. நோயால் பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் எழச் செய்வேன். உன் திருச்செந்தூர் முருகனை முழுமையாக நம்பு. யாருமே துணையாக இல்லை என்று நீ இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. உன் கூட உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன். உனக்கு பாதுகாப்பாக, பக்கபலமாக, அனைவரும் வாழ்க்கையிலும் ஒளி தீபம் ஏற்றி வைத்து முழுமனதோடு ஆசீர்வதிக்கிறேன். அனைத்தும் நல்லதாக நடக்கும். முருகா போற்றி போற்றி என்று பதிவிடு. முருகனை நினைக்க நினைக்க, முருகனை நம்ப நம்ப, முருகனை துதிக்க துதிக்க உனக்கு அத்தனையும் சிறப்பானதாகத்தான் இருக்கும். முருகனை நம்பினோர் கைவிடப்படார். ஓம் முருகா போற்றி என்று பதிவிடு. நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.